கரூருக்கு முன், சார், அங்கிள், அது எல்லாமே காப்பிக்கு அப்புறம் தலைகீழாக ஆகிறது. ஓடி ஒழிகிற அது பண்ணுறாங்க. இந்த சைடு இவங்க நின்று இறங்கி அடிக்கிறாங்க. கரூர் பிரச்சனையை கையில் எடுத்து ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டால் 100% அதிமுகன்றாங்க எல்லாருமே. 2 நிகழ்வு. ஒன்று, விஜயை இவர்கள் போட்டு மொத்துன்னு மொத்தினதில் எதிர்கட்சிகளெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. விஜய் பாதுகாப்புக்கு என்டிஏ பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாரு. ஓவராக தான் அடிச்சிட்டோம்னு இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இனி அங்கே போயிட்டா முடிஞ்சது நம்ம கதை. இன்னும் முடியலையே, அது தினம் தினம் நடந்து தான் இருக்குது. இது அதான் சொல்கிறேன், விநாச கால விரோதி புத்தன்றல. போதாத குறைக்கு இவங்க அடிக்கிறது இல்லாமல் அவர் ரோட்டில் போகிற வண்டியை இடிச்சுட்டு அவனை வேற போட்டு அவர் அடிச்சுட்டு முறைச்சா அடிப்போம், நானும் ரவுடி தான் அப்படின்ற அளவு வசனம் பேசினுக்கிறாரு. விஜய் அங்கே போகாமல் இருக்கிறது குறை. நேற்று முந்தானது டிவி டிபேட்லாம் பார்த்தீங்களா? விஜய் தனியாக நின்னெல்லாம் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடுவார், அவர் ஏன் போகிறார் அங்கே, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜயை இட்லினா சட்னியே நம்பாது. விஜயே நம்ப மாட்டார். இனிமேல் நம்புவார். போலீஸ்னா நம்மளால ஓடி போய் ஒழிஞ்சிரும். இவனை வச்சுக்கிட்டு நம்ம 234 தொகுதியா அப்படின்னு காலில் விழுறதுக்கே டைம் முடிஞ்சிடும், தேர்தல் முடிஞ்சிடும். உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தொடர்ந்து எதிர்கட்சியாக இப்போ நிறைய செயல்பாடுகளில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு, நிறைய அளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்படுறது இல்லை அப்படின்னு. இப்போது சட்டசபை நிகழ்வுகளில் கூட நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதில் குறிப்பாக கிட்னிகள் ஜாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க, உள்ளே வேணா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து வெளியே இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அவங்களோட செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. அப்புறம் உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு சட்டசபையில், அதிலலாம் கூட சில இது இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அப்படின் போது அதிமுகவுடைய எதிர்கட்சியாக செயல்பாடுகள் இப்போ எப்படி இருக்குது? அதிமுக 2017 to 21 தேர்தல் தோல்வி ப்ளஸ் ஆனால் எதிர்கட்சியாக வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு 2021 ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு இல்லாத தொல்லெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது அதிமுகவுடைய டவுன் கிரேடு. எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியல, பெரிய அளவில் இவர்கள் போராடலை, இவர்கள் பிரச்சனை எல்லாம் ஓபிஎஸ் கூட சண்டை போகிறதுலே இருந்தது. 22க்கு மேலே அண்ணாமலை அதை கையில் எடுத்துக்கிட்டாரு. அண்ணாமலை அடிக்க அண்ணாமலை பதில் சொல்கிறது, ஓபிஎஸ்க்கு பதில் சொல்கிறது. அப்புறம் இங்கே நரேட்டிவ், இப்போ தான் நரேட்டிவ்னு கொஞ்சம் பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருது, ஒரு 6-8 மாதமாக. ஆனால் நரேட்டிவ் இவர்கள் எப்போத்துலேருந்து செஞ்சாங்கன்றது எல்லோரும் பார்த்தோம். அதிமுகன்ற கட்சியே ஒன்றும் கிடையாது, டெய்லி சண்டை. டெய்லி இப்போ எடப்பாடி உள்ளே வர வச்சிங்க, இந்த கதவுக்கு பின்னாடி சிவி சண்முகம் ஒழிஞ்சிருப்பார், அந்த கதவுக்கு பின்னாடி இவர் நம்ம எஸ்பி வர்மன் ஒழிஞ்சிருப்பார். அப்படி உள்ளே நுழைஞ்சோன்னா காலை தட்டி விட்ருவாங்க. பொத்துன்னு கீழே வந்தோன்னா 2 பேரும் மேலே ஏறி போட்டு டிம்னு அடிப்பாங்க. நானே வந்துட்டேன்னு தங்கமணி அடிப்பார். இதே ரீதியில் தான் அதிமுகக்குள்ளே பிரச்சனை அப்படியே போச்சு. இவரும் அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ அஃபென்ஸை இவங்க எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது இதுன்னு போட்டு ஏறி அடி. ஒரு பக்கம் ஆட்சி அடி. இது ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு ஆமையை கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்காக கொதிக்க வைப்பாங்க. அது இந்த குளிர்ந்த நீரில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் கொதிக்க வச்சு நல்லா இருக்கு, இளம் சூடு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மக்களும் இந்த ஆட்சியுடைய ஆரம்ப கட்டம் இவங்க பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த கோபங்கள்லாம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஆனால் போக போக இது கரண்ட் பில் ஏற்றுறது அது இதுன்னு வரும்பொழுது இதுதான் கடுப்பாக ஆரம்பிச்சிது. அப்போ தான் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நம்மளை திசை திருப்ப தான் அந்த மாதிரி. இதை தாண்டி மத்திய அரசு பாஜக மோசம் அதெல்லாம் மோசம்தான். நீட்டு சொன்னிய என்ன ஆச்சுன்னா அது சொல்கிற ரகசியம் அப்படி இப்படின்னு இப்படியே ஓடி பார்லிமெண்ட் நெருங்கும்போது நீட்டுக்கு ரகசியம் சொன்னல, அது என்னென்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போராடினா நீட்டை நம்ம கொண்டு வந்துடலாம். இதுதான் ஊருக்கே தெரியுமே. தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களை போய் கேட்டாலே சொல்லுவாங்களே. இல்லை நான் அந்த கையெழுத்துலாம் அப்படி இப்படின்னா அது தனியாக அப்படி ஓடிச்சு. 2024 தேர்தலில் இவர்கள் திட்டப்படி உடச்சி விட்டாங்க. ஏடிஎம் ஒன்றும் இல்லை, 10 தோல்வி பழனிசாமி அது இதுன்னு. அவங்களுக்கும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே ஆள் இல்லை, பல பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. அப்படி இப்படி நின்று படுதோல்வி. அதுக்கு பிறகு தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது, நிலைமையே மாறுது. என்னடா இதுன்னு இவரும் அங்கே அண்ணாமலை சொன்னதான் நம்பிட்டு மேலே இருந்து பார்த்தவங்க என்னடா இது இப்படி ஆகுன்னு. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது கட்சி தனியாக போகுது, விக்கிரவாண்டி இது பெரிய இதுன்னா அதிமுகவுடைய பார்வை அங்கே திரும்புது. அப்போ தான் முதல்ல பிஜேபி டெல்லி பிஜேபி சிந்திக்குது, ஆகா பிரச்சனை ஆகுதுரா அப்படின்னு.
சீட்டு போச்சே 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமே அதுன்னு அதிமுக அது பண்ணி லாஸ்ட்டில் அதிமுக பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க தான் வர தயாராக இல்லையா, பிடிச்சிக்கிட்டாங்க. இது சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா சேம் நரேட்டிவ். அதிமுக பிரச்சனை தெரியல, ஜெல்லாவில் சொல்லாவில் அதாவில் முதலமைச்சர் சொன்னாரா, அது சொன்னாரா, அது சொன்னாரா, கூட்டணி ஆச்சுன்னாரு, என்டி அலைன்ஸுன்னாரு, என்டி அலைன்ஸ்னா அப்போ கூட்டணி தானே, அப்படி இப்படின்னு உருட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த எழுச்சி பயணத்தை தொடங்குறாரு. அதில் இருந்து தான் எல்லாமே மாறுது. இதற்கு நடுவில் தான் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை சுத்தமாக ஓரங்கட்டுறாரு. இந்த கூட்டணி அமையும் போது அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார். டிடிவி வாழ்வு கேள்விக்குறியாகுது. இது எல்லாம் போகும்போது எடப்பாடி கை ஓங்குது, அடித்து நகர்த்துறாரு பெரிய அளவில். இது இந்த சைடு பெருசாக கிளம்போம் எங்கே எல்லாம் அரை டிக்கெட்டும் கால் டிக்கெட்டையும் வச்சுருந்தா சினிமா டிக்கெட்டை வேணால் விற்பாங்க, அதை தாண்டி வேறு என்ன தெரியும், அது அப்படியே இருக்குது. இதுதான் நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கேள்விகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. இவர்களால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. எதிர்ப்பு இந்த தேர்தல் நெருங்க மக்கள்கிட்ட கோபம் வரும்ல, எதிர்ப்பு வருது. இந்த நேரத்தில் தான் இவர் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. 2-3 பிரச்சார பயணம் சொதப்பல். அவங்களுக்கு தெரிஞ்சது என்னது, ரோட் ஷோ பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் தமிழக அரசியலில் 2026 தேர்தலில் பெரும் மாற்றத்தை உருவாக்கிய காபி ஏற்படுத்த போகிற ஆமாம் அந்த இது நிகழ்வு நடக்கிறது. கரூருக்கு முன் சார் அங்கிள் அது எல்லாமே காபிக்கு அப்புறம் தலைகீழாக ஆகிறது. ஓடி ஒழிகிற அது பண்ணுறாங்க. இந்த சைடு இவங்க நின்று இறங்கி அடிக்கிறாங்க. கரூர் பிரச்சனையை கையில் எடுத்து ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டால் 100% அதிமுகன்றாங்க எல்லாருமே. கூட இந்த சைடில் ஆனால் நான் கொஞ்சம் ஆட்சி இருந்தேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை, ஆனால் நான் கொஞ்சம் ஆட்சி இருந்தேன், இங்கே இது மற்ற கட்சிகள் இது எல்லாம் சேர்ந்து அதிமுக இதில் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க. அஃபென்சிவ் மோடுக்கு மாறிட்டாங்க. இவ்வளவு நாள் அஃபென்சிவ் மோடில் இருந்த திமுக டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க. எப்படி அது டிஃபென்சிவ்னா இப்போ நீங்கள் ஒரு செஸ் விளாட்றீங்க வச்சுக்கிங்க. செஸ்ஸில் 2 வகை ஆட்டம் இருக்குது. ஏறி நான் ரெடி பண்ணால் கடைன்னு உங்கள் உள்ள பூந்து உங்கள் இதை ராணியை வெட்டுவேன், அதை வெட்டுவேன், இதை வெட்டுவேன்னா நீங்கள் என்ன பண்ணி தற்காப்பாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் முடியாது. ஏன் கிரிக்கெட் எடுத்துக்கங்க, போட்டு அட்டாக்னு போலிங்கில் அட்டாக் பண்ணி ரன்னே எடுக்க விடாமல் பண்ணினா இப்போ டப்பு டிப்புன்னு 4 விக்கெட் விழுந்துச்சுன்னா 5வது விக்கெட்டு வரவர் அடிச்சு ஆடவே மாட்டார். விக்கெட்டை காப்பாற்றுவோம், ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கணும், டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவார். MS தோனி தான் அந்த மாதிரி. சில இதில் 100 ரன் இருக்குது, ஒரு 300 ரன் அடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே அஃபென்சிவில் இறங்கிடணும். அப்போ அவன் போலிங் பயங்கரமாக போட்டால் அதை மீறி அடிச்சு ஆட ஆரம்பிச்சான்னா ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுவான், போலிங் இதெல்லாம் குறைச்சி என்னென்னவோ பண்ணி டிஃபென்ஸ் மோடு வருவான். அந்த மாதிரி வாழ்க்கையில் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இவர்கள் ஏறி அடித்து பிரச்சாரம் அதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அஃபென்சிவ் மோடு. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவர்கள் அடிக்கிறதுக்கு இவர்கள் பதில் சொல்கிறாங்க. இது மாறிச்சிச்சு அஃபென்சிவ் டிஃபென்சிவ்னு. இப்போ என்னன்னா இவர் விஜய்க்கும் சேர்த்து சண்டை போட்டுனுக்கிறார், விஜய்க்கும் சேர்த்து கேள்வி கேட்குறார் சபைகளில், சட்டசபையில், வெளியிலலாம். இப்போ இவர்களால் அதை சமாளிக்க முடியல. இன்னொன்று நாங்கள் இது ஃபாக்ஸ்கார்னு அதுன்றாங்க, டமால்னு இறங்கி அடிக்கிறாங்க, எல்லா ஆதாரம் வெளியே வருது. அப்போ இல்லைங்க கூட அந்த சைடு அன்புமணி அடிச்சுட்டு இருக்காரு. அது அந்த ஃபாக்ஸ்கான் இல்லை, இது வேற. இந்த கால் கோத்தகிரியில் இருக்கிற குன்னூர் பெருமாளை பற்றி தானே நீங்கள் சொல்கிறீங்க? கோத்தகிரி பெருமாளை பற்றி நான் குன்னூரில் இருக்கிற கோத்தகிரி பெருமாளை சொல்கிறேன், நீங்கள் கோத்தகிரியில் இருக்கிற குன்னூர் பெருமாளை சொல்கிறீங்க. நான் சொல்கிறது குன்னூரில் இருக்கிற கோத்தகிரி பெருமாள். அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற ரீதியில் நேற்று அவர் சொன்னார். அப்போ ராசா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அடுத்து அந்த மைக்ரோசாஃப்ட்டு அதை அண்ணாமலை தனியாக போட்டு அடிக்கிறாரு, அவர் அடிக்கிறார், இவர் அடிக்கிறார். இவங்களால இது முடியல, இதுக்கு மேலே முடியல, விட்டுருன்ற லெவல் தான் போகிறாங்க. அங்கே இதெல்லாம் கூடகிற இவரே அடிக்கிறாப்புல. யார்? பண்ருட்டி வேல்முருகன். அவருக்கு ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தா உட்காந்துருப்பார். பவானி மேட்ரை பவானி எம்எல்ஏ பார்த்துக்குவார், நீ உட்காரணுன்னா அந்த அப்போ இவ்வளோ நேரம் கரூர் மேட்ரு நான் பேசியிருந்தேன், அப்போ மட்டும் கை தட்டிட்டீங்க ஜாலியாக அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த ஆணவ பேச்செல்லாம் பேசக்கூடாதுல்ல. இது எல்லாம் அது இன்னொன்று இந்த பிபி கையில் எல்லாம் கருப்பு பட்ட அதுக்கு பதில் உடனே கொடுத்தாங்க முதலமைச்சர். ஒரு கேள்வி அது எப்படி எல்லாருக்கும் பிபிஓன்னு பார்த்தேன். ஒரு சபாநாயகர் அவருடைய தகுதியில் அது பேசவே கூடாது. அவர் சபை நாயகர், பொதுவானவர், நீதிபதி மாதிரி அவர். இது ஒன்று. அப்புறம் கரூர் சம்பவத்தை பற்றி முதலமைச்சர் யாரையும் பேச விடாமல் அவரே எல்லாத்தையும் இது பண்ணது. இவர்களுடைய பின்னடைவு என்னன்னா, கரூருக்கு முன் பின்னடைவு பார்க்குறோன்னா 2 நிகழ்வு. ஒன்று, விஜயை இவர்கள் போட்டு மொத்துன்னு மொத்தினதில் எதிர்கட்சிகளெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. விஜய் பாதுகாப்புக்கு என்டிஏ பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாரு. ஓவராக தான் அடிச்சிட்டோம்னு இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இனி அங்கே போயிட்டா முடிஞ்சது நம்ம கதை. இன்னும் முடியலையே, அது தினம் நடந்து தான் இருக்குது. இது அதான் சொல்கிறேன், விநாச கால விரோதி புத்தன்றல. போதாத குறைக்கு இவங்க அடிக்கிறது இல்லாமல் அவர் ரோட்டில் போகிற வண்டியை இடிச்சிட்டு அவனை வேற போட்டு அவரை அடிச்சுட்டு முறைச்சா அடிப்போம், நானும் ரவுடி தான்
அப்படின்ற அளவு வசனம் பேசினுக்கிறாரு. இது எல்லாம் 4 தட்டு தட்டினாங்க. இது ஒரு இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜா அவங்க பொண்ணு இறந்துரும். அந்த அம்மா மகாராணி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, டெய்லி பொண்ணை நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் திருடன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான், மகாராணிகிட்ட சொல்லுவான். மகாராணி கேட்க, என்ன அப்படின்னு, நான் சொர்க்கத்துலேருந்து வர்றேன். அப்படியா, என் பொண்ணை பார்த்தியா? பார்த்தேன். சந்தோஷமாக இருக்குதா? சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஒரு குறை இருக்குது. என்ன? போட்டுக்க நகையே இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியா அப்படியா சொன்ன என் மக. ஆமாம், அதான் உங்கள்கிட்ட சொல்லி நகை வேணும். அது எல்லா நகையும் மூட்டை கட்டி கொடுத்துட்டோம். வெளியில் வரும்போது ராஜா உள்ளே வருவார். யார் நீ? இல்லை யார் இவன்? அவன் அதுக்குள்ளேயும் போயிடுவான். இல்லை, நம்ம பொண்ணை பார்த்துட்டு சொர்க்கத்துலேருந்து வந்துக்கிறாப்புல, பொண்ணை பார்த்துட்டு வந்தாரான். பொண்ணு வந்து நகை நட்டு இல்லாமல் அழுதுகிட்டு இருக்குதான், அதுதான் கொடுத்து அனுப்புகிறேன். அப்படி பாதகத்தி அப்படின்ட்டு இவர் உடனே போனால் அவன் எஸ்கேப்பு. ரொம்ப லாங் போயிடுவான். இவர் உடனே குதிரை எடுத்துக்கின்னு தொத்தின்னு போவார். போனால் அவன் பார்த்துருவான். பார்த்துட்டு ராஜா பிடிக்க வருவார்னு மரத்து மேலே ஏறிடுவான். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கி மரத்து மேலே ஏறுவார் பிடிக்கிறதுக்கு. அவன் கிளை வழியாக கீழே இறங்கி அந்த குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிடுவான். ராஜா நொந்து நூலாகி வீட்டுக்கு வருவார். வந்தால் ராணி கேட்க, என்னங்க என்ன ஆச்சு? நீ சொன்னல நகையை எடுத்துகிட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறான்னு, நடந்து போனால் கஷ்டமாக இருக்கணும், குதிரையை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன், ஸ்பீடாக போடான்ட்டு. அந்த மாதிரி இந்த விநாச காலம் இந்த தோல்வியை நோக்கி வேகமாக போகிறதுக்கு நடந்து போனால் கஷ்டமாக இருக்கும்னு திருமாவளவன் குதிரையை கொடுத்து அனுப்புகிறாரு. புரியுதா? நீ என்ன கஷ்ட பேர் வாங்க, நான் வாங்கி தரேன் பாரு கெட்ட பேர். நானும் ரவுடி தான், முறைத்தால் அடிப்போம். தெரியுதா? அப்போ இது கெட்ட பேர் ஜனங்கள்கிட்ட யாருக்கு கெட்ட பேர் வரும்? திமுக அரசுக்கு. இது கூட அவர் முதல்வர் புரிஞ்சிக்கல. கோர்ட்டு இப்போ தலையிட்டு கேட்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் அடிக்கிற அடி விஜய் அங்கே போயிட்டாரு. ரெண்டாவது விசாரணை, சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை அது ஒரு பெரிய பின்னாடி உள்ள. இந்த பின்னாடிலாம் வரும்போது இவர் தெம்பாயிட்டாங்க. நெருங்க 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 இந்த சைடு இது ஏறிக்கிட்டு இருக்குது. இதில் ஒன்று தான் இருட்டுக்கடை முரட்டு அல்வா அப்படி போட்டுக்கலாம். என்ன கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க, இருட்டுக்கடை முரட்டு அல்வான்னு. அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால இருட்டுக்கடை திருட்டு அல்வாவா? திருட்டுக்கடை உருட்டு அல்வா. உருட்டுக்கடை திருட்டு உருட்டுக்கடை திருட்டு உருட்டுக்கடை அல்வா. உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் கரெக்டாக இருக்குது பாயிண்ட்ஸ்லாம். அந்த எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ தனித்தனியாக வேறு கொடுத்துக்கிறாப்புல. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ மகனே என்ன சொல்கிறேன், ஆமாம் அந்த காலத்துலேருந்து பேரண்ட்டை சொல்கிறாரு தாத்தா. அந்த காலத்துலேருந்து நம்ம கொள்ளு தாத்தா கிண்டினார், அப்புறம் தாத்தா நான் கிண்டினேன், அப்புறம் என் பையன் அவங்க அப்பா கிண்டினார், இப்போ நீ வருங்காலத்தில் கிண்டணும், அத்தை வேறு தனியாக கிண்டுவாங்க, அப்படி இப்படின்னு போட்டு அதெல்லாம் காமிக்கிறாங்க. அது மாதிரி போட்டாங்க. இதற்கு பதிலடியாக திமுக ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்கன்னு சொன்னல, திருட்டு கடை அல்வான்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவர்கள் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா யார் பண்ணாங்கன்னு தெரில. 3 வேளாண் சட்டங்கள் சிறந்தவை அப்படின்னு ஒன்று. கொரோனா வந்து உயிர்கொல்லி, கொரோனாவில் பாதுகாப்பாக இருக்குங்களா ஏதோ ஒன்று. இதெல்லாம் என்ன ஒரு அதிமுக விமர்சிக்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் வந்து எல்லோருக்கும் கைபேசி கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதி அவனே மறந்து போயிட்டான். லேப்டாப்னா டப்புன்னு ஞாபகம் இருக்குது, அவனுக்கு அது தேவையும் இல்லை ஆச்சா. அப்புறம் 4வது ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு மொக்க இது நான் நம்ம நண்பர்கள்லாம் போட்டேன். என்னங்க இந்த அளவுக்கு ஆகிட்டாங்க ஐடிவிங்க, ஒன்றுமே ஒரு ஸ்ட்ராங்கே இல்லையே சார். ஐடிவிங்க எல்லாமே வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறாங்க, அதனால இதில் இங்கே வந்திருக்க மாட்டேன். எந்த விஷயம்? கரூர் விஷயம், விஜய், பிஜேபிக்கு அந்த ஆர்எஸ்எஸ் அதனால வேற போய்னேங்கிறான். அவனை போக போக துரத்தின்னு சார். விஜய்க்கு ஆர்எஸ்எஸ் ட்ரெஸ் போடுறது, அதை போட்டு ஒரு கரூருக்கு போகலன்னு சொல்றது, அந்த என்ன வேணா போடுங்க, மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இல்லை அதான் சார், அந்த விஷயத்தில் அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கோட்டை விட்டு அதை குறைக்கணும்ல. விஜய் அங்கே போகாமல் இருக்கிறது குறை. நேற்று முந்தானது டிவி டிபேட்லாம் பார்த்தீங்களா? விஜய் தனியாக நின்னெல்லாம் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார், அவரு ஏன் போகிறார் அங்கே, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜயை இட்லினா சட்னியே நம்பாது, விஜயே நம்ப மாட்டார். இனிமேல் நம்புவார். போலீஸ்னா நம்மளால் ஓடி போய் ஒழிஞ்சிடும். இவனை வச்சுக்கிட்டு நம்ம 234 தொகுதியா அப்படின்னு காலில் விழுறதுக்கே டைம் முடிஞ்சிடும், தேர்தல் முடிஞ்சிடும். ஒவ்வொரு இடத்துலையும் செருப்பை கட்டிட்டு காலில் விழுப்பான்னு சொல்கிறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சிடும். இதில் வேறு இவர்கள் என்னது பூத் ஏஜென்ட்டு போகிற கூத்துலாம் பார்த்தோம்ல. இப்போ இனிமேல் பூத் ஏஜென்ட்டுங்க நிற்கும், வேட்பாளரே வேலைக்கு வாங்கிடுவாங்க. அவங்க ரெடியாக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். A+B B+லாம் பிரித்து வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக நின்று என்ன பண்ணுவீங்க? அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு. இந்த காலை மட்டும் போகும்போது, விஜய் போகும்போது ஒரே ஒரு உருவம் மட்டும் காலை பிடிச்சின்னு விஜய் அந்த உருவத்தையே இழுத்துக்கினே உள்ளே போவாப்புல. எது ஜான் இப்படி தான் நடக்கும். அதனால் இன்றைக்கி சூழ்நிலை இப்படி மாறி இருக்குது. அதிமுக அஃபென்ஸ் மோடு போயிட்டாங்க, டிஎம்கே டிஃபென்ஸ் மோடுக்கு வந்திருக்காங்க. நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் நேற்று அவசரமாக
ஒரு 16 மசோதாக்களை 16. விவாதமின்றி நிறைவேற்றிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை மசோதா வந்து ஏற்கனவே பாஜக போன்ற கட்சிகள், இந்துத்துவ அமைப்புகள் அரசு கையில் எதுக்கு அறநிலைத்துறை, இதை நீக்கணும், கோயில் தனியார் கையில் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சட்டம் வெள்ளக்காரங்காலிலேருந்து வந்தது. கோயில் சொத்தை எல்லாருமே தனியார்கள் முறைகேடாக பயன்படுத்துறது, கோயில் நிலங்களை பயன்படுத்துறது எல்லாம் பண்ணால அறநிலைத்துறைன்னு ஒன்று நெறிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதை போக போக இவர்கள் அந்த அறநிலைத்துறை சட்டத்தையே மீற அளவுக்குலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சொத்துக்களில் அந்த இதை வந்து எடுத்து பயன்படுத்துவது அப்படின்னு அறநிலைத்துறைக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. அந்த அந்த ட்ரஸ்டி, அந்த அறங்காவலர்கள் ஒத்துக்கிட்டால் சில இதெல்லாம் பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்தணும்னு விதி இருக்குது. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி மசோதா கொண்டு வந்தால் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு இது உபயோகப்படுமா படாதா? அப்போ எனக்கு என்னமோ இவர்கள் வேகமாக அதை நோக்கி தள்ளுற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பிரச்சனை. இது இல்லாமல் வேறு சில இது இந்த உயர்கல்வி 100 ஏக்கர் இருந்தால் பல்கலைக்கழகம்ன்றது இப்போ 25 ஏக்கர் இருந்தால் போதும். அப்போது எத்தனை கார்பரேட்டுகள், எத்தனை கல்வி தந்தைகள் புதுசு புதுசாக உருவாகும் சிட்டிக்குள்ளே. 25 ஏக்கர்னால் ஈஸியாக கிடைக்கும். ஆமாம். உடனே அங்கே ஒரு யூனிவர்சிட்டி என்ன ஆகுறது, தடுக்கி விழுந்து நின்று பார்த்தா ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். இது இல்லாமல் இது நகராட்சிகளில் 50 ஏக்கர் 30 ஏக்கர்னு பிரித்து விட்றாங்க. கல்வி தந்தைகள் பெரும்பாலான கல்வி தந்தைகள் உருவாக போகிறாங்க. இது மாதிரி இந்த மாதிரி இவர்கள் அப்புறம் வேந்தரா நியமிக்கிறதுக்கான மசோதா அதெல்லாம் அது வழக்கமான மசோதா. அந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குன்ற மாதிரி அது இருந்துகிட்டே இருக்கும். கவர்னர் ஏற்று தீர்மானம் அது இதுன்னு அது இந்த மாதிரி மசோதாக்கள், பெரும்பாலான மசோதாக்கள் மத்திய அரசை எதிரியாக கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஜனங்களே வெறுத்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் நம்ப தயாராக இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் பேரிடர் நிதி வந்து கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த நிதி ப்ளஸ் இவர்கள் சேர்த்து ஒரு நிதி இருக்கும் பஞ்சு, பேரிடர் நேரத்தில் உடனடியாக செலவு பண்ணுறதுக்கு. போன வருஷம் இது பண்ணதை இவர்கள் ஒதுக்கவே இல்லையா, சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோன்னா ஆகும். இதை விட திட்டங்களுக்காக ஒதுக்கு நிதியை பயன்படுத்தாமல் விட்டுட்டு கதைலாம் இருக்குது. இது எல்லாமே சிஏஜி ரிப்போர்ட்டில் வருது. கொலைகள் 6000 கொலைகள் 4 ஆண்டுகளில். அதில் குடும்ப கொலைகள், தகராறு கொலைகள் அதுதான் அதிகத்தில் நம்பர்ஸில் அதிகமாக. குடும்ப கொலைகள், தகராறு கொலைகள்லாம் நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை, மது, போதை. இல்லாட்டின்னா சோறாக்கலடி, கஞ்சியாவது வைடி, வயிறு அந்த மாதிரியா சண்டை. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, டெய்லி அடிக்கிறது, கொலை நடக்கிறது. கள்ளக்காதல் அதெல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் ஆணவ கொலைகள் இதெல்லாம் தான் இந்த குடும்ப கொலைகள் அதுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சு விட்ருவாங்க. இந்த தடவை அதிசயமாக போகிற காலத்துக்கு புண்ணியம் தர்ற மாதிரி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் அமைக்க ஒரு ஆணையம் அமைத்தல் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அதுக்கான காலங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரில. அவர்கள் சொன்ன பிறகு அந்த பரிந்துரை அடிப்படையில் பண்ணுவாங்களாம். நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, கேட்டால் நாங்கள் பண்ணிட்டோம், அதில் பண்ணிட்டோம் அப்படின்றது இதுதான் நிலைமை. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது, இந்த தீபாவளிக்கு பிறகு நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.